நீ தந்த போதும். அடுத்து நம்ம குணா பேச போறாரு. அது கேட்போமே. நீனே கலைக்கிற மாதிரி. ஓகே. என்னுடைய காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்க்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு. அப்போ கூட இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப உதவுனாங்க. அது நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காக வந்து உதவுவாங்க. இந்த நிறைய கற்றுக்கிட்டேன். முக்கியமாக சொல்லணும்னா பிரணாட்டு தான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவன் தான் நிறைய டெக்னாலஜி என்னமோ யூஸ் பண்ணுவான், கம்ப்யூட்டரில் அது இது ஏதோ ஒன்றுனா அவன்கிட்ட தான் வாங்கிட்டு போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன். இவங்களாம் அழுகுறாங்கன்னு பார்க்காதீங்க. நான் வந்து இந்த காலேஜ் விட்டு பிரிய போகிறேன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதில் இந்த பாஸ்கர் சொல்லணும்ல, அவன் வந்து ஆம்ஸு இதை விட்டா வேற வேலையே இல்லை. போய் தண்டால் அடிக்கிறது பரவாயில்ல. உடம்புக்கு ஹெல்த்தா வச்சிருன்னு நினைக்கிறேன், நல்லா வச்சிருன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக படிப்பு விட்டுறக்கூடாது இல்லைங்களா? அது வந்து ஒரு இதாகவும் வச்சுக்கிறான், பொண்ணுகளை கடைப்படுறதுக்கு ஆம்சை காட்டுறாங்க. தப்பு இல்லை, வாழ்க்கைக்கு ஒரு துணை தேர்ந்து நினைக்கிறேன் இந்த விஷயம். பரவாயில்ல. நிறைய சொல்லணும்னா ரொம்ப நல்ல பையன். எனக்காக பணம்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்கான். எனக்கு உடம்பு சரியில்லாத இருந்தப்ப கூட அவன் தான் எனக்கு பணம் செலவு பண்ணான். அவனுக்கு அந்த பணத்தை கூட நான் கொடுக்கல. பரவாயில்ல, என் நண்பன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு நல்ல எனக்காக யாருக்குனாலும் அப்படி செய்யற ஒரு நல்ல டெண்டன்சி உள்ள நரேந்திரன். அடுத்து நம்ம மதிவாணன் ரொம்ப நல்ல பையன். அவன் வந்து யாருக்குனாலும் டக்குன்னு இந்த மச்சான் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு இழிச்சவத்தனமா இருப்பான்னு வச்சுக்கோங்க. யாரையா இருந்தாலும் ஏமாத்திடுவாங்க அவனை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அப்படிதான் நீ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். ஏதாவது எனக்கு வந்து உடம்பு சரியில்லப்ப அவனை வந்து தோல்ல தூக்கிட்டு போயிட்டு டாக்டர் எல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப அது என்னால வாழ்க்கையில மறக்க முடியாது. அப்புறம் வந்து எனக்கு வந்து மகேஸ்வர் வந்து முக்கியமா சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டடியில ஏதாவது வந்து தெரியல அப்படின்னா கூட நான் அவன்கிட்ட தான் போய் டவுட் எல்லாம் கேட்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப உதவி இருக்காங்க மகேஸ்வர். அவன்கிட்ட தான் நிறைய கத்துக்கிட்டும் இருக்கேன். தியாகராஜ், கார்த்திக் எல்லாம் சொல்லணும்னா எங்க ஊர் பசங்க, அதனால கொஞ்சம் கெத்தாவே சொல்லிக்கிறேன்னு. நல்லா எங்க ஊர் அந்த சைட்ல வந்ததுனால என்னுடைய குணங்கள் எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப நல்ல பசங்க. தியாகராஜ கொஞ்சம் பண செலவழிக்கிறது கொஞ்சம் பணமே எடுக்க மாட்டான்னு வைங்களேன், ஆளு மட்டும் தான் வரும் அங்கேருந்து. இருந்தாலும் ரொம்ப நல்ல பையன். அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்கிறதா நினைப்பான். பணம் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் அவனுக்கு. மற்றபடி இப்போ நான் வீட்டுக்கு போயிருந்தேன் சமீபத்தில். அவங்க வீட்டுக்கு இல்லடா மச்சான், இதுக்கு முன்னாடி பணம் வராது, ஆனா இப்பெல்லாம் பணம் நிறைய வருது அப்படின்னா. இப்படான்னு கேட்டேன். இல்ல இந்த சூட்கேஸ் வந்து அந்த குண்ட ஒரு பொம்மை இருக்கு, அது என்னது ஆசுலாம் வருமே, குபேரன். அந்த குபேரன் சைட்ல கொண்டு போய் அந்த சூட்கேஸ் வச்சதுல இருந்து தான் எனக்கு பணம் நிறைய வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா, சரி பரவாயில்ல, இந்த ஐடி படிச்சுட்டு இந்த அளவுக்கு உனக்கு வந்து இந்த மாதிரிலாம் நாலேஜ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டேன். மூட நம்பிக்கை வச்சிருக்கேன்ட்டு. துளசி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு. என்னையும் துளசியும் தான் போட்டு இந்த பசங்க எல்லாம் ரொம்ப கலாய்ப்பாங்க. நான் அதுக்காக வருத்தப்படுறதில்ல. சில சமயம் எனக்கு ரொம்ப கோபம் வரும். நானும் சில சமயம் ஏதாவது டக்குன்னு சொல்லணும்னு நினைப்பேன். சரி அவங்க மனசு கஷ்டப்படுங்கன்னு சொல்லிட்டு நான் சில சமயம் எதுவும் சொல்றது கிடையாது. அதுக்கப்புறம் யாரும் சதீஷ் வந்து ஒரு நல்ல பையன். அவனை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் குடும்ப கஷ்டத்தை நினைச்சு அவன் வந்து படிப்பான். அந்த அளவுக்கு வந்து அவனும் ஒரு நல்ல பையன்னு வச்சுக்கோங்களேன். வேற யாரும் பிரசனா வந்து ரொம்ப டேலண்டட் உள்ள ஆளு. ஆனா அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கனால எக்ஸாம் எழுத முடியல. காலேஜுக்கு ஒரு 10 நாள் வராது, மீதி 40 நாள் வர முடியாது. இருந்தாலும் அவர் நல்லா படிச்சாருன்னா கிளாஸ்ல அவர் மிஞ்சத்துக்கு ஆளே இல்லைன்னு தான் சொல்லுவேன். மகேஸ்வர் கூட அடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து வயசும் அறிவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேற
ஓகே பாய். அதே மாதிரி என்னோட கிளாஸ் கேர்ள்ஸும் அப்படிதான். நான் வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நானும் அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கேன். எல்லாருமே எனக்கு தங்கச்சி மாதிரி. இன்னைக்கு அதுதான் மாட்டி விட்டோம் பாத்தல. எல்லாமே எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க, எனக்காக எதனாலும் செய்வாங்க. இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிடைச்சதுக்காக நான் ரொம்ப கடவுளுக்கு தான் நன்றியே சொல்றேன். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. இந்த குணசேகரன் பாய்.